எஸ்ஆர் செந்தில் போகும்போது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணார். ஆனால் சலீம் அவர்களும் கரம்பக்குடி ஜேம்ஸும் நம்முடைய வில்சன், முத்துசாமி, பிரசாத், டாக்டர் சுவாமிநாதன் எல்லாரும் வந்துட்டு இது ஒரு தர்பார் ஹாலில் ஒரு தர்பார் மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப விருப்பப்பட்டு இதை வைக்க சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மாதிரி இதை வைக்கிட்டேன், செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கலானே அப்படின்னாங்க அனைவரும். அதனால் அவங்களோட ரெக்வஸ்ட் நம்ம கண்டிப்பாக கேட்டுட்டு இது 6:45 வரையும் கண்டிப்பாக தலையில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது அரசு கட்டளை. அப்போ உள்ள அரசர் கட்டளை மாதிரி போடுவார், இப்போ உள்ள அரசர் அமைதியாக சொல்றார். பட் ஆணித்தரமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான் சார். 2 விஷயங்களை மட்டும் இன்னைக்கு மனசுல வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்க கையில பார்த்துருக்கீங்கன்னா கரெக்டா 8:30 முடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா 8:29 முடிந்துடும். இந்த நிகழ்வை டிஸ்கஸ் பண்றோமோ பண்ணி முடிக்கிறோமோ இல்லையோ முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த நிகழ்வுல கொடுத்துருக்கிற அந்த டைமிங்கை தாண்டி போக வேணாம்னு நினைக்கிறேன். 5:45 6:30 வரைக்கும் பெட் செட்ஸ், ஏஜிடிஎஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரி பிளானிங் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போறோங்கிறதோட ஒரு பிரீஃப் இது. 6:30 6:45 வரைக்கும் காம்போ ஆஃபர் அப்படிங்கிற டாபிக்ல பேச இருக்கிறோம். அது பேசுறதுக்காக என்னுடைய ஃபெலிக்ஸ், நம்மளுடைய காம்போ சேர்மன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 6 கோஆர்டினேட்டர்ஸ் போட போகிற டிஸ்ட்ரிக்ட்ல, பட் இருந்தாலும் அதை பற்றி பேசுறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அடுத்து 6:45 to 7 o'clock கம்ஃபர்ட் பிரேக். ப்ராபப்ளி நீங்கள் டீ சாப்பிடாத டீ சாப்பிடலாம், இல்லை திருப்பி கேட்டு ஏதோ வம்பழுத்து நீங்கள் 6 ஹோஸ்ட் டீம்லேயே கேட்டு வம்பழுத்து கேட்டு வாங்கி கொடுங்க. ஆனால் 7 மணிக்கு சரியாக இந்த ஹால்குள்ளார வந்துருங்க. அடுத்து 7 to 7:30 மெம்பர்ஷிப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஷாப். இந்த மெம்பர்ஷிப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஷாப் பண்ணுற காரணமே மாவட்ட 3000 டிஆர்எஃப் மட்டும் பார்த்து கொண்டிருப்பதனால் membership development we are going down and we are getting some sort of nuisance. The people are not able to rent the club. The people are really feeling some sort of tiredness towards SAR. அனைத்து விஷயங்களையும் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு 1-to-1 மீட்டிங். அதுக்காக மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். ரெக்வஸ்டட் எக்ஸ்டென்ஷன் சேர்மன் கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்தாருன்னா பார்ப்போம், இல்லைனா நானே அந்த இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தென் 7:30 to 7:50 டிஆர்எஃப் ஒர்க் ஷாப், டார்கெட் 100 அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில். நம்ம டார்கெட் 100ங்கிறது மிகவும் எளிதானதா, அது நம்ம உண்மையிலேயே நம்ம பேசுகிற மாதிரி அச்சீவ் பண்ண போகிறோமா? ஜூலை 10ஆம் தேதி 100 மேஜர் டோனர்கள் மாவட்ட 3000 முதல் நாளிலே முடிந்தது 1 மில்லியன் அப்படிங்கிற டாப்பிக்கை இந்த வேர்ல்டுக்கோ இல்லை இந்த இன்டர்நேஷனல் ரோட்டரி இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு டாபிக். 7:50 8:25 இந்த டேக் ஹோம் மெசேஜ் எஸ் டு 2016-17. உங்களுக்கு 7 பாயிண்ட் அஜெண்டா அப்படின்னு வந்துட்டு அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் ஒவ்வொருத்தரையும் எங்கள் வீட்டில் உட்கார வச்சு பேசும்போது அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் மாரி இருக்கும். இந்த தடவை ரொம்ப கிளாரிட்டி, இதுதான் 7 பாயிண்ட் அஜெண்டா, ஏஜிடிஎஸ்க்கு முன்பாக கொடுக்கணும்னு நினச்சேன். ரியல் ஏஜிடிஎஸ் முன்படி கொடுத்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டில் யூ ஹேவ் another 1.5 months டு ஒர்க். நீங்கள் மிக சரியாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 3, 2016 நீங்கள் வரும்போது ஏஜிடிஎஸ்குள்ள 7 பாயிண்ட் அஜெண்டாவை நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ அசிஸ்டன்ட் கவர்னர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய அட்வைசர் ராஜேந்திரன் சார் சொன்னது மாதிரி உங்களுடைய அனைத்து பிளானிங் இப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏப்ரல் 1-2 என்னோட 7 பாயிண்ட் அஜெண்டா முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் வி வில் பி கம்ப்ளீட்டிங் அவர் டென்யூர் அப்படின்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. மீனிங் என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை செய்து விட்டாலே மாவட்டத்திற்கு கண்டிப்பாக போதுமானது. ஐ பர்சனலி பிலீவ் அவர் பர்சனல் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ பர்சனலி பிலீவ் அவர் ப்ரொஃபஷனல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ பர்சனலி பிலீவ் சோஷியல் ஆல்சோ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சோஷியல் கான்ட்ரிபியூஷனில் என்னுடைய பங்கு என்னவாக இருக்க போகுது, அந்த வகையில் ரொம்ப அழகாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருச்சியிலிருந்து எப்போ எது கேட்டாலும் அதிகமான ஃபாஸ்டான ஒரு ஆக்டிவிட்டியோடு நடக்குது. புதுக்கோட்டை வி நெவர் எக்ஸ்பெக்டட். நான் உள்ளார நுழைஞ்சு இந்த ஹாலை பார்க்குறப்ப இல்லை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, என்னையே அவங்க பெண்டு கலந்தாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஒரு 5 days பிஃபோர் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கப்போ 10 மணிக்கு நிகழ்வு முடிந்தது. நிகழ்வு முடிந்தோடனே 10 ஹாலுக்கு நான் கிளம்புறேன்னு வில்சனும் டாக்டரும் இப்படி திரும்பி பார்த்தாங்க. நம்ம அப்படியே ஒரு 15 நிமிஷம் திருமையை வரைக்கும் போகலாமா கவர்னர்? நான் அப்போ தான் பெரம்பலூர்லேருந்து புதுக்கோட்டை வந்தேன். புதுக்கோட்டையில் திருமையம் எதுக்கு நான் அந்த செட்டிநாடு போயிட்டு வந்துடலாமே. அவங்களுடைய உண்மையான பாசத்தை பார்த்தேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். 10:30 கிளம்பி இங்கே 11:30க்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. நம்மளுடைய இருந்த அவருடைய பெயர் என்ன, தினேஷ், அருண் இல்லை அருண், அவங்களுடைய ஹோட்டல் அருண் இருக்கிறார். அவர் இங்கே இல்லை. ஃபண்டாஸ்டிக் எக்ஸிக்யூஷன் கோஆர்டினேட்டர் இங்கே வந்து டோட்டல் இன்சார்ஜாக இருக்கார் அருண்கிறவர். நைட் 11:45க்கு பானக்கம் போட்டு கொடுத்து எங்களை ஃபுல்லாக சுற்றி காமிச்சார். ஸோ இமேஜின் நவ் 5 days 7 days பிஃபோர் இது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவோட ஒருத்தர் நிகழ்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சிரத்தை எடுத்திருப்பாங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஒன்ஸ் அகெயின் வித் ஹோல் ஹார்ட்டட். இரண்டாவது இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு, அட்வைசர் ராஜன் சார் ஒத்துப்பாங்க. ஒரு 4.5 hours அசிஸ்டன்ட் கவர்னர் ட்ரைனிங் செமினார் நடத்துங்கிறது மிக முக்கியமான நிகழ்வு. இங்கே எல்லாரும் இப்போ நைட்டு ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜிடிஎஸ்ஸே முடிஞ்சதாக அர்த்தம் கிட்டத்தட்ட. அடுத்த நாள் காலையில் ஒரு 1 day இன்னொரு 2 செஷன் முடித்தோம் அப்படின்னா ஐ திங்க் ஆக்சுவல் ஏஜிடிஎஸ் இதற்கு மேலே நடத்த முடியாது. ஒரு ஏஜிடிஎஸ்ஸே நமக்காக கொடுத்த புதுக்கோட்டைக்கு மீண்டும் ஒரு சந்தோஷமான
இல்ல கைத்தட்டது ரொம்ப யோசிக்காம திருப்பி கைத்தட்டுவோமா? நான் கைத்தட்டவே மாட்டேன் முடிவோட இருந்தீங்க, நியாயமே. தென் சார், நம்ம இந்த நிகழ்வுல ஆரம்பிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வருடத்தில் நான் அதிக தடவை உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனால் குறிப்பிட்ட தடவைகளில் கூப்பிடும் பொழுது 101% கிடையாது, 100% வித்தவுட் ஃபெயில், வித்தவுட் எக்ஸ்கியூசஸ் வாங்கன்னு சொல்றேன். அது வந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திருப்பி நான் ரீஎம்பசைஸ் பண்றேன். ப்ளீஸ் டேக் வெரி சீரியஸ்லி இன் யுவர் மைண்ட், யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் 5000 ரொட்டேரியன்ஸ் நவ். 5000 ரொட்டேரியன்கள் உங்களை நம்பி 24 கவர்னர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்பாயின்ட் பண்ண தான் நான் நினைக்கல. 8 ரீஜனல் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முதல்ல மைண்டில் போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் ரெப்ரசென்டிங் மை டிஸ்ட்ரிக்ட், ஐ எம் ரெப்ரசென்டிங் மை கிளப்ஸ். நான் போகலன்னா என்னுடைய கிளப்ஸுக்கு சரியான இன்புட்ஸ் வராது. நான் போகலைன்னா என்னுடைய பிரசன்ஸ் யாரும் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இது எக்ஸாக்ட்லி 2 days பிஃபோர் வி ஹேட் விஷன் 2020 அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து திருச்சியில் பண்ணோம். இட்ஸ் 10 crore ப்ராஜெக்ட். நான் ஒரு 2 PDJ சொல்லி கூப்பிட்டேன், நீங்கள் வரலன்னா உங்களோட பிரசன்ஸை யாரும் அந்த பிளேஸை ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லைங்க என்னால் வர முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 crore அதே இடத்துல அவரால் மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது. திஸ் இஸ் வாட் ஐ நீட் த பிரசன்ஸ் நவ். ஸோ உங்களோட பிரசன்ஸை வேற யாராலையும் கொடுக்க முடியாது, பிகாஸ் யூ ஆர் யூனிக். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன நினைக்கிறோம், நான் வரேன்னு என்ன போகுது, அந்த டேக் ஹோம் மெசேஜை எனக்கு ஃபோனில் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்கள் உங்களுடைய இடத்தை அடுத்தவர்களுக்காக கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஐ வாண்ட் டு மேக் மை செல்ஃப் பிரசன்ஸ் அண்ட் சீ டு தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் இன் பர்சன். நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதில் நினைங்க. தட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. த செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி, யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் 5000 ரொட்டேரியன்ஸ். 5000 ரொட்டேரியன் உங்களை நம்பி உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரத்தில் என்ன நினைச்சோம் அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட் கவர்னர்னா நீங்க அசிஸ்டன்ட் கவர்னர் மேனுவல் இனிமேலும் படிக்கலாம், EPRB படிங்க. யூ ஆர் ஈக்குவலன்ட் டு கவர்னர் நவ். இன்ஃபேக்ட் கவர்னர் அஃபிஷியல் விசிட் முருகானந்தம் நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்க நடத்தலாம். தட் மச் யூ ஆர் கேபபிள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ்க்கும் 8 ரீஜனல் செக்ரட்டரி போட்டிருக்கோம். The regional secretary working like anything. Imagine we have 8 regional secretary. May I call upon, let me please stand up Dr. Salim, James Karambagudi, Shanmugavel, Gopi, this side Balaji, Ravidaman City Ramesh, Thaikannan, and we have VTR. Please appreciate all these 8 regional secretaries. Thank you, sir. They have fantastic resources for you. This is what I want. They are fantastic resources. Please use them left and right. Misuse them. You misuse பண்ணுங்க. Misuse them to the maximum extent. Please act as a terrorist. Please act as an extremist. நம்ம என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணிரோம்னா, நம்ம யாரும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. பாஸ்கரும் மீனாவும் பாலாஜி தொலைச்சு எடுத்துறணும். ஏன்டா ரீஜனல் செக்ரட்டரி பொறுப்பெடுத்து இது இவ்வளவு இருக்குமான்னு தோணணும் அவருக்கு. நான் ரொம்ப கேஷுவலா நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு VTRT நினைச்சாருன்னா VTRT நினைக்க கூடாது. நான் அதுக்கு வரும்போது சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் தம். நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், குமரன் உள்ள நுழையும் போது குமரன் இந்த மேஜர் டோனர் ஆனாங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் மேஜர் டோனர் குமரன் திஸ் இயர். I am the lover of Rotary Foundation. I will never say don't give it to Rotary Foundation, but please understand this is 99th year. திண்டுக்கல் வெஸ்ட்ல இருந்து இந்த வருஷம் 4 பேர் கொடுத்திருக்காங்கன்னா 100th இயருக்கு எனக்கு 8 பேர் வேணும், அவ்வளவுதான். Please appreciate once again. You will get 8 from குமரன். So let us encourage each other. That is the agenda today. Let us appreciate each other. That is the agenda today. Let us understand the roles and responsibility. That is the agenda today. Let us let us clarify ourselves. எனக்கு எந்தெந்த இடத்துல டவுட் இருக்கோ அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். That is the agenda today. And please take your mind. We are talking about 3 subjects. Number 1, pets and sets. Number 2, combo. Number 3, membership development. Number 4, target 100. இந்த 4 முடித்தாலே இந்த மாவட்டம் மிக சிறப்பான மாவட்டமாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் இன்னும் ஒரு 3 yearsக்குள்ளார we will have good branding image. Don't believe me. Vision 2020 திருச்சியில் இன்னைக்கு விஷுவலைஸ் பண்ணிருக்க ப்ராஜெக்ட்டுக்கு 5 crores எப்படி வரும்னு எதிர்பார்த்தாங்க. நான் சொல்றேன், பேசின அடுத்த 1 hourல 12 block மீ sold. 12 blocks into 25 lakhs we have sold to the tune of 3.5 crores. It's just 1.5 hour. So people are there to give. நான் நினைச்சிட்டு இருந்தேன் 100 major donor Vision 2020 சர்பாஸ் பண்ணி போயிடுச்சு. மீனிங் என்னன்னா, ப்ராஜெக்ட் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மக்களுக்கு. ஜெகநாதன் பீரியட்ல மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் பத்தி மெம்பர்ஸ்க்காக பேசிட்டு வந்தோம். மார்ச் டு மார்ச்ங்கிற ஒரு பேர்ல தீனா வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் பட்டி தொட்டிகளை எடுத்துட்டு போயிட்டார். என்னுடைய பார்வையில் we have 2 entity. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 111 வருஷம் ரோட்டரி இன்டர்நேஷனல், 100th year TRF, சர்வீஸ் above செல்ஃப் ரோட்டரி இன்டர்நேஷனல் சொல்லுது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. The doing good in the world, the Rotary Foundation 100th year. Imagine உங்களுடைய பேருக்கு பின்னாடி I am Centennial Assistant Governor அப்படின்னு போட பழகுங்க. சந்தோஷமா செய்யணும் அந்த விஷயத்தை. நான் ஒவ்வொரு தடவையும் போடும்போது MMM DG 2016-17 ரோட்டரி சர்வீஸ் ஹியூமானிட்டின்னு போடுவேன்.
அட்வைசர் சொல்லும்போது சொன்னார், இந்த ரோட்டரி சர்வீஸ் ஹியூமனிட்டிங்கிறது இந்த வருஷத்தோட ஜான் எஃப்எம் கொடுத்துருக்காரு. நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே சர்வீஸ் ஹியூமனிட்டி இருக்குங்க. Once you started doing something, even for the club administration point of view, we are doing service humanity. Club administration இருந்தால் தான் பெட்டராக மற்றெல்லாம் வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயரில் we want to emphasize definitely ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எம்ஃபசைஸ் பண்ண நினைக்கிறோம். அந்த எம்ஃபசைஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய பப்ளிக் இமேஜ், இந்த பப்ளிக் இமேஜ் மூலிமா கிடைக்கக்கூடிய அருமையான மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஃபண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் we need. எப்போதும் எனக்கு ராஜேந்திரன் சார் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது, வலிய பண்ணி பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டு பேருமே ஒரு விஷயம் தெளிப்பாருவாங்க. டோன்ட் கிவ் இட் டு ரோட்டரி ஃபவுண்டேஷன் unless you are convinced. இங்கே ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது, நீ கன்வின்ஸ் ஆகலைன்னா. அது எப்போ சார் கொடுப்போம் அப்படின்னா, நேச்சுரலாகவே இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த 12.5 crores 20 crore ப்ராஜெக்ட் விஷன் 2020 2500 பேர் உட்காக்கூடிய கன்வென்ஷன் சென்டர் ரெடி பண்ணி ஆர்விஎன் கண்ணனுக்கு February 9 and 10 2019 கான்ஃபரன்ஸ் இங்கே தான் நடத்துவார் அப்படின்னு தைரியமே எங்களால் சொல்ல முடியுது. அப்படின்னா கண்டிப்பாக நாட் பிகாஸ் ஆஃப் ரோட்டரி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஆல்சோ. தீனா ஒரு மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ண ஒரு இடம் இருக்கு. ₹1 கொடுத்தா we will get 1 rupee from international partner, we will get 2 rupee from TRFs, we will get only 4 rupee. That's called TRF magic. ஆனால் தீனா இந்த 1 rupee வச்சுட்டு 9 rupee ஆக்கினார். ப்ளீஸ் அப்ரிஷியேட் தீனா again. தீனாவோட பீரியட்ல $5 லட்சம் இருந்து $2.5 லட்சம் வந்ததுன்னா அந்த $2 லட்சம் ஜஸ்ட் லைக் தட் 4 times போட்டாலே $10 lakh. மைக்கேல் மாதிரி ஆள் பண்ணாங்கன்னா 5 times பண்ணுவாங்க, டிஆர்எஃப்சி கோபாலகிருஷ்ணன் மாதிரி பழைய மாதிரி பண்ணாங்கன்னா 10 times பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கிளப்பும் $20 லட்சம் இவங்களே கொடுக்க முடியும். We can run a government now. நம்ம ரொம்ப நேரத்தில் என்ன நினைச்சோம்னா உண்மையிலேயே அரசு தர்பாரை நடத்த முடியும். உண்மைங்க இது. என்னுடைய மனைவி இஸ் தட் அகெயின்ஸ்ட் ரோட்டரி நவ். ரோட்டரி அப்படின்னாலும் அவளுக்கு கசக்கும். பட் என்னோட உட்காந்து 8 நாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் அசம்பிளி அட்டன் பண்ணிட்டு யூ ஒன்ட் பிலீவ் இட் 4th டேல இருந்து அவங்க தான் கரெக்டாக 8:30 கால் போனாங்க. நான் 8:45 தான் போவேன். 9 மணிக்கு ப்ரோக்ராம், 8:30 ஃபர்ஸ்ட் லைனில் உட்காந்துருப்போம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. நான் கிளம்புறேங்கன்றுவேன். வெளியே முடிச்சுட்டு வரும்போது 8வது நாள் அவங்களுடைய கன்க்ளூஷன் மீட்டிங்கில் அவங்க பேசுறது உட்காந்து பொறுமையாக பின்னாடி கேட்டுட்டு இருந்தேன். நான் ரோட்டரியில் சேர்ந்ததுக்காக பெருமைப்படுகிறேன்னு சொன்னேன். என்ன காரணம் கேட்டப்ப, இது மாதிரி ஆர்கனைசேஷன் 2 இருந்தால் உலகத்தில் பாலிடிக்ஸே தேவையில்லை, அரசியலே தேவையில்லை, ரோட்டரி மாதிரி 2 பேரே வந்துட்டு இந்த உலகத்தை ஆண்ட முடியும் அப்படின்னாங்க. இமேஜின் த விஷுவலைசேஷன் பிக்சர் வாட் தே ஆர் கிவிங் அட் ரோட்டரி இன்டர்நேஷனல் அசம்பிளி. நம்ம என்ன நினைச்சிரோம்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது சில செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவங்க போலியை பற்றி பேசும்போது ரொம்ப கேஷுவலாக ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல படம் பெருசாக காமிப்பாங்க. எப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விட்ட ப்ராஜெக்ட்டுங்க, ஒரு 35% குழந்தைங்க முடமா போயிருங்க, அது ஒரு குழந்தை ஒரு குழந்தைங்க, அப்படி 35, 42, 52, 72 போய் எல்லாரும் முடமா இருந்திருப்போம், நீங்களும் முடமா இருந்திருப்பீங்க. பட் ஸ்டில் we have started believing polio, we have started giving everything, and World Health Authority started giving RAPO. இன்னைக்கு we are talking about polio free world except Afghanistan and Pakistan. Please appreciate Rotary. சந்தோஷமா கைதட்டுங்க, தப்பே கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு be proud to be a Rotarian அப்படின்னு தோணுதோ அப்பதான் நீங்க அதிகமாக செய்ய முடியும். 2 விஷயங்களும் ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க. என்னோட மனைவிட்டு நான் வந்து ஒரு வருஷம் வாய்தா வாங்கியிருக்கேன். 30th June 2017 வரைக்கும் நீ எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன். Please don't ask me anything. I'll be 24/7. I'm the Rotary Ambassador of District 3000. I'm a 24/7 Rotary Ambassador of Rotary International. I'm a 24/7 Rotary Ambassador of my own club of Bell City. இப்படி இந்த தாட் உள்ளார போனால் மட்டும்தாங்க we can do wonders. எனக்கு பிறகு அந்த 32 பேர், அடுத்த இருக்க 18 பேர், ஒரு 50 பேர், இதே தாட்ஸ் உங்களுக்கு உள்ளார போனால் மட்டும்தான் we can run this district like anything. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன செஞ்சிடறோம்னா அப்போ மட்டும் இந்த ஸ்பார்க் கிடைக்கும், போனோன்னு மறந்துடுவோம். செகண்ட், ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது கிடைக்கும், இருக்கும், அப்புறம் மறந்துடுவோம். தேர்ட், யாராவது ஒரு ஃப்ரெண்டு லைட்டாக காசிப் பேசி இதெல்லாம் தேவையாக அவர் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மறந்துடுவோம். ப்ளீஸ் சிட் ஆன் யுவர் ஓன், திங்க் 100 times. யூ ஹவ் பீன் செலக்டட் அஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் வித் வெரி சீரியஸ் நோட். நீங்கள் கண்டிப்பாக 100th இயர்ல பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் எடுத்திருக்கோம். கரெக்ட் தானே? Let's all appreciate Sentinel Assistant Governor, Sentinel Regional Secretary on our own. Please appreciate our own friends now. நமக்கு செய்யறதுக்காக 2 பேர் டே அண்ட் நைட் என்னுடைய 24/7 ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுற 2 பேர் இருக்கிறாங்க. This is a high time I want to appreciate them. One is, this man is really vibrant and he is all the time is pushing me like anything. நான் எனக்கு கிடைக்கிற 1 hour 2 hour கூட ஒழுங்காக தூங்க விடாமல் பண்ணுற ஒரே ஆள் வேறு யாரும் இல்லை, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி SR செந்தில். ப்ளீஸ் அப்ரிஷியேட் SR செந்தில். ஹூ இஸ் சார், நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கணும் சார், அப்போ தான் சார் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். And this man is all the times working each minute detail. இப்போ நீங்கள் உள்ளார வரும்போது கூட அதில் ஒரு பாயிண்ட் தப்பாக இருக்குது, மாற்றிட முடியுமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இஸ் ஆல் த டைம் கரெக்டிவ் பர்சனாலிட்டி, கரெக்டிவ் மெஷர் எடுக்கிற ஒரு ஜென்டில்மேன். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் Samuel Christas. Please appreciate. We have exactly 12 events right from today. 12 ஈவெண்ட் தான் இருக்குது. அந்த 12 ஈவெண்ட்டுக்கும் நான் முன்ன ப்ரோக்ராம் 10 மணினா முன்னாடி நாளே வந்துடுவேன் காலையில்.
ப்ரோக்ராம் 5 மணினா சாயங்காலம் 12 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸோட இஸ் ஒர்க்கிங் வெரி சின்சியர்லி. லெட்ஸ் அப்ரிஷியேட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஈவென்ட்ஸ் ராஜேந்திரன். நவ் we have a combo of a chairman Felix. Please appreciate and welcome. and pet sets பத்தி ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வர போறாரு. you can நீங்க பேசலாம் கண்டிப்பா. pet sets chairman and youth service director Manikandan Anand, and of course he is doing fantastic job in web and service project of district secretary. We have Sukumar from Kodaikanal. Please appreciate. நீங்க எந்த நிகழ்வோட பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, பட் இந்த நிகழ்வுல இருந்து போன நிகழ்வுல இருந்து அதுக்கு முன்னாடி நிகழ்வுல இருந்து 2 சார்ஜனம் சொல்லுவாங்க. Sergeant arms, they will do sergeant arms role seriously. International Assembly வந்து next to president, next to moderator assembly 8 பேர் மட்டும் தான் பவர்ஃபுல். அந்த 8 பேர் யார் அப்படின்னா சார்ஜன் மட்டும் தான். Honestly 534 கவர்னருக்கு மரியாதை கிடையாதுங்க. They used to give the entire power to sergeant arms. Even some district governors doing any malpractice, I will just really possible. They have that much power. அப்படின்னா அந்த protocol படி நடக்கணும் அப்படிங்கறதுக்கு. We have 2 sergeant arms in such a way. One is Chola Ramesh and JP from Karur. அது any left out, பட் நாம் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் மிகவும் அருமையான முறையில் எடுத்து சந்தோஷப்படக்கூடிய வைத்து அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஸ்ரீதர் பாரதி. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரொட்டேரியன் ஸ்ரீதர் பாரதி. அவரே யோசிச்சுட்டு இருக்காரு யாரை சொல்ல வராரு. யாராவது விட்டுமா? தேங்க்யூ. வி ஹவ் ஒன்லி 1 லேடி கவர்னர். அசிஸ்டன்ட் கவர்னர் சொல்ல மாட்டேன், கவர்னர் சொல்றேன் தைரியமா. பாஸ் ஏற்கனவே 32 பேருமே எனக்கு கவர்னர் மெட்டீரியல் தான். மணியாட நடந்து எக்ஸ்ட்ரா இருக்காது, அர்த்தம் புரியல எனக்கு. Let me call upon for a 2 minutes or 3 minutes discussion, 3 minutes presentation. நீங்க தான் ஒரு 3 minutes you can talk about Avatar. நம்முடைய அடுத்த நிகழ்வு பெட் செட்ஸ் ஏஜிடிஎஸ். அடுத்து போடுப்பாங்க எப்படி வச்சிருக்கேன். இந்த பெட் செட்ஸ் ஏஜிடிஎஸ் உங்களுக்கு தெரியும், மாற்று அவதார்ங்கிற நிகழ்வு நடக்குது. நடக்கக்கூடிய இடம் ஹோட்டல் ITC கிராண்ட் சோலா, ஏப்ரல் 1, 2, 3. அதை பற்றி ஒரு 3 நிமிடங்களுக்கு நம்மளுடைய செட்ஸ் சேர்மனுக்கு சம்மதாகும். அவதார் குரூப்காவே பேசுவீங்க. வாங்க. ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஓகே. 2016-17 district governor and tier of central year AGs and regional secretaries and district advisor and all invitees, good evening. அவதார் இன்னும் 2 மாதங்களுக்கு நாம் மாவட்டத்தில் அனைவரும் உச்சரிக்கக்கூடிய பெயராக இது கண்டிப்பாக இருக்கும். 2016-17 ஆண்டிற்கான தலைவர் செயலர் பயிற்சி கருத்தரங்கு மற்றும் மாவட்ட துணை ஆளுநருக்கான பயிற்சி கருத்தரங்கு ITC கிராண்ட் சோலா ஏப்ரல் 1, 2, 3 மிக ஒரு பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்காக வழங்குவதற்கு நமது ஆளுநர் அவர்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அவதாருக்கு நீங்கள் உங்களுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரிஸை மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக கூட்டுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாஸ் நடக்கக்கூடிய இடம் தான். ஆனால் வந்து அவங்க ரோட்டரியை பற்றி தரவாக கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும். நல்ல ஒரு ஆம்பிஷன். அதாவது இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இடம். அதே போன்று இந்த காஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக தர முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கவர்னர் வந்து மெனக்கெட்டு இந்த ரெடியே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அவதார் ஏப்ரல் 1, 2, 3 நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் காலையில் இருந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து சண்டே நைட் அவங்கள கொண்டு போய் வீட்டில் விடுற அந்தந்த ஊரில் விடுற வரலும் பொறுப்பை வந்து கவர்னர் ஏற்றிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே பஸ்ஸில் ஏறி எல்லாரும் உங்களுடைய தலைமையில் உங்களுக்கு கீழே இயங்கும் சங்கங்களின் தலைவர் சிலர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஏப்ரல் 1 வெள்ளிக்கிழமை மாலை துவங்கி சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை இருக்கு செஷன்ஸு. ஒவ்வொரு செஷனையும் வெவ்வேறு விதமாக மெருகேற்றி டெய்லி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்றதாக கொடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இது மிகவும் சிறப்பான ஈவெண்ட்டாக கண்டிப்பாக அமையும். இந்த மாவட்டம் 3000த்திற்கு
2016-17 தலைவர் செயலர்கள் இந்த பயிற்சி கருத்தரங்கிற்கு வந்துவிட்டு சென்ற பின்னர் கண்டிப்பாக பிற்காலத்தில் அவர்கள் அனைவருமே மாவட்ட ஆளுநராக வரக்கூடிய தகுதியை பெறக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சி பற்றி அமையும். ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய தலைவர் செயலர்களை இன்னொரு 1 week to 10 daysக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி அவங்கள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க. ஏன்னா டைம் இருக்கேன்னு சொல்லி லேட் பண்ணணும். இது டைம் கிடையாது, இதே லேட் தான். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கவர்னர் என்ன சொல்லிட்டாரு, எங்கள் ஏஜிங்கெலாம் ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றார். நாங்களாம் 2 மாதம் முன்னாடியே கேட்டோம், என்ன ஒன்று இதுக்கு முன்னாடி இருக்க கவர்னர்லாம் ஜனவரிக்குள்ளேயே முடிக்கணும்னாங்க ரிஜிஸ்ட்ரேஷனு, நீங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் ஏஜிஸ் இருக்காங்க அப்படின்னாரு. எங்கள் ஏஜிஸ் எல்லாம் பார்த்துவாங்க அப்படின்னாரு. அதனால் அது சிறப்பான ஏற்பாடுகள், சும்மா சாதாரணமாக வாய் வார்த்தையே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நுணுக்கமாக அவங்களுக்கு என்ன டின்னர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேருந்து அவங்க பஸ்ஸில் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்சு எந்த ஊரில் எப்படி வச்சு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த தளமாக அமையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பெட்ஸ் சேர்மன் ஜெரால்டு சார்பாகவும் அவதார் செட்ஸ் சேர்மன் 5999 மாதவன் சார்பாகவும் செட் சேர்மன் சண்முகவேல் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி. 100% ஏஜிடிஎஸ் சேர்மன் சண்முகவேல். தேங்க்யூ கவர்னர். அவதார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் புதிய அவதாரம் வந்து கொண்டே இருக்கின்றது. அட்டென்ஷன் நவ். அவதார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கணேசன், லெட்ஸ் அட்டென்ஷன் நவ் because we have only 2 hours now. அவதார்ங்கிற ஒரு நிகழ்வுல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கவர்னருங்கிற ஒரு அவதாரம், கவர்னருங்கிறது ஒரு அவதாரம், இந்த பிரசிடென்ட் செக்ரட்டரிங்கிற ஒரு அவதாரம். அவதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவதாரம் திருப்பி இருக்காது பொதுவாக. அதற்காக தான் அந்த அவதாரங்கிற பேர் வச்சது. அடுத்தடுத்த அவதாரங்களை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம். அப்போ நம்ம கவர்னர் என்ற ஒரு அவதாரம் வந்திருக்கிறது, அசிஸ்டன்ட் கவர்னர் என்ற ஒரு அவதாரம் வந்திருக்கிறது, ரீஜனல் செக்ரட்டரி ஒரு அவதாரம் வந்திருக்கிறது. இந்த அவதாரத்தில் என்னுடைய எக்ஸ்ட்ரீம் என்று என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த அவதார்ங்கிற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ மனிதன் என்ற அவதாரத்தில் இருந்து நம்ம இப்பொழுது ஒரு சிறுவன், இளைஞன் என்ற அவதாரத்திலிருந்து ஒரு கவர்னர், உதவி ஆளுநர் என்ற ஒரு அவதாரம். ஸோ உதவி ஆளுநர் பயிற்சி பட்டறை, தலைவருடைய பயிற்சி பட்டறை, பெட்ஸ் செமினார் அண்ட் செட் செமினார் அண்ட் ஏஜிடிஎஸ் செமினார் 3 ஒரே இடத்துல வைக்கிறோம். அவர் சொன்னது மாதிரி ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் ஷோலர் மிகவும் கிராண்டாக நடத்தப்படக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த மிக பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு ஒரு 3 பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றேன், இஷ்டப்பட்டு. இந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்றேன், 3 பேரும் நடத்துவது கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, ஆனால் இஷ்டப்பட்டு செய்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் பாயிண்ட், அதில் 10,000 ரூபாய் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்ஃபார்ம் யுவர் பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் rupees 10,000 per participant. இந்த 10,000 ரூபாங்கிறது அவங்க கிளம்பக்கூடிய இடத்திலிருந்து வேணாம் பார்த்து பரவாயில்ல, அவங்க கிளம்பக்கூடிய இடத்திலிருந்து திருப்பி வந்து வீடு விடுற வரைக்கும் அவங்களுக்கு ஏசி பஸ், ஸ்லீப்பர் பஸ், கிளம்புற இடத்துலேருந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, திருப்பி நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு 4 மணிக்கு இங்கே பேச வந்துடுவீங்க. அதில் அப்புறம் அங்கேருந்து ஐடிசி கிராண்ட் ஃபர்ஸ்ட் டின்னர், அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட். அடுத்த நாள் காலையில் ப்ரோக்ராம் 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது, ஈவினிங் 5:30 வரைக்கும் ஒரு கிராண்ட் பெட்செட்ஸ் சீக்வென்ஷியல் ரோட்டரி இன்டர்நேஷனல் சொல்லப்படுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் புக் போட்டு முதல் தடவையாக தைரியமாக சன் டிவியில் சொல்ல முதன் முறையாக மாவட்டத்தில் இப்படி தான் பெட்செட் செமினார் நடத்தணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு மாடல் எடுத்து வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிடிஜி ஒரு 6 பேர் 7 பேர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா முதல்ல எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அவங்களாவே ஒரு செமினார்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. பப்ளிக் இமேஜ், டிஆர்எஃப் அப்படின்னா அவங்க ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இப்படி இருக்காது, உங்கள் கையில் ஒரு ஒர்க் புக் கொடுக்கப்பட்டிருக்கும், அட்வைசருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்நேஷனல் அசம்பிளியில் கவர்னருக்கு ஒர்க் புக் கொடுத்துருவாங்க. அந்த ஒர்க் புக்கில் 20 பாயிண்ட் இருக்கும், இதுதான் பப்ளிக் இமேஜ் அப்படின்னு. அந்த பப்ளிக் இமேஜோட இன்புட் தான் அந்த பிடிஜிஸை எடுப்பாங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற ஒர்க் புக்குக்கும் அங்கே சொல்லப்படுகிற மெட்டீரியலும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் லைக் எ சானரி, உங்களுக்கு நோட் பேட் கிடையாது, இட் இஸ் ஒர்க் புக் கம் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு கொடுக்குற ப்ரெசன்டேஷனும் கிளியராக இருக்கும், கிடைக்கிற இன்புட்ஸும் கிளியராக இருக்கும். அப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 1 மணி நேரம் அல்லது 1 நாட்கள் தொடர்ந்து ஒரு 5:30 மணிக்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்கும்போது 6 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஈசிஆரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான இடத்துல கடற்கரையை ஒட்டி ஒரு பகுதியில் மிகப்பெரிய மீண்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஈவினிங். அடுத்த நாள் காலையில் நீங்கள் நைட் அங்கே திருப்பி நைட் ஸ்டே பண்ணிடுவீங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 1 ஹவருக்கு திருப்பி ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது டிஷர்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் ஃப்ரம் கவர்னர் அண்ட் ஹோஸ்ட் சேர்மன் வாங்கிட்டு நீங்கள் 11:30 அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி கிராண்ட் ஈவினிங், கிராண்ட் கேலா. இது நிகழ்வுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஆகக்கூடிய செலவு நீங்கள் நம்புறீங்களா இல்லை? 37,500 ரூபாய்.
ஆனால் கொடுக்குறது 10,000 ரூபாய். இமேஜின் they are spending about more than 30 lakh tune. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரோக்ராம் டெஃபிஷியன்ட். ஆனால் சந்தோஷமாக செய்கிறாங்க. லெட்ஸ் அப்ரிஷியேட் பெட்ஸ் சேர்மன், செட் சேர்மன், AGTS சேர்மன். We have AGTS chairman Shanmugal here, so let him get appreciated now. Please appreciate. இல்லை நீங்கள் அவர் கை அதிகமாக தரணும், இங்கே ஏஜிஸ் கேட்கச்சிக்கமான கிஃப்ட் கேட்கலாம். இன்னொரு தடவை கை தட்டலாம் அவருக்கு ஏஜிஸ். இந்த செகண்ட் பாயிண்ட் அதில் அந்த 10,000 ரூபாய்க்கான சரத்து சொல்லிட்டேன். வாட் இஸ் த ஸ்டஃப் வாட் வி ஆர் கோயிங் டு கிவ்? கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் அண்ட் ஹேண்ட் ஓவர் ஆன் ஆர் பிஃபோர் 15/3/2016. ஸோ உங்களுடைய முதல் வெற்றி உங்களுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி கூட்டிட்டு வரதா. இந்த பிரசிடென்ட் செக்ரட்டரியோட கம்ப்ளீட் டேட்டா ஃபார்ம் எங்களுக்கு இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ப்ரீபெய்ட் செட்ஸ் நடத்தும் போது 7 செக்கலிங்கும் அந்த புதுக்கோட்டை நிகழ்வு நடத்தும் பொழுது 99.99% நம்மளுடைய டேட்டாஸ் கிடச்சிச்சு. எல்லா பிரசிடென்ட் வந்துட்டாங்க. இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா எனக்கு பேசும்பொழுது அதில் பஞ்ச் வந்து பேசும்போது சொன்னார் 75% கிளப் வருவாங்கன்னு கேட்டார். நம்ம இதில் 100% கிளப்புமே இருந்தாங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் புதுக்கோட்டை கிளப் திஸ் டைம் நவ். அடுத்த நிகழ்வு புதுக்கோட்டை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ புதுக்கோட்டை எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை ராக்ஸ். ஓகே, குட். கமிங் பேக் டு பாயிண்ட், இந்த நிகழ்வு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நீங்களும் உங்களுக்கு கிளியராக சொல்லுங்க. முதல் இன்புட் 15/3/2016 உங்கள்கிட்ட இருக்க எல்லா இன்புட்ஸும் வாங்கி பேமெண்ட்டை வாங்கி நீங்கள் கவர்னர்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த நேம் ஆஃப் அவதார் பேபிள் அட் ட்ரிச்சி, அவ்வளோதான். செக் ஆர் டிடி இன் ஃபேவர் ஆஃப் அவதார் அட் ட்ரிச்சி. மணிகண்டன் ஆனந்த் நீங்கள் தைரியமாக கேட்டு ஏஜிட்ட வாங்கலாம். இல்லைன்னா அவங்க செக் போட்டு கையில் கொடுத்துருவாங்க, அவங்க திருப்பி வாங்கிப்பாங்க. எங்கள் ஏஜிஸ் அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ 24 ஏஜிஸ்டியும் நீங்கள் வந்துட்டு 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் வாங்கிடலாம். அப்படி வாங்க முடியாத சூழ்நிலையில் ரைட் அதில் வருது தான் அந்த 24 பேர்த்தையும் வாங்க முடியாத சூழ்நிலையில் 15th நேராக நீங்கள் ஒரு ஆள் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு செக்கோ டிடியோ கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. மை பாயிண்ட் இஸ் ப்ளீஸ் 15th அப்படின்னா நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருங்க. யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் என்கரேஜிங் யுவர் செல்ஃப். என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது 24 + 8 32 பேருக்காக உள்ள வாட்ஸ்அப் தான் அது. நான் பொதுவாக ஒரு ஒன்று சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா வாட்ஸ்அப்பில் ஹாப்பி பர்த்டே ஆர் ஹாப்பி வெட்டிங் டே எல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு பர்சனலாக போடுங்க நான் சொல்லுவேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரிங், யூ மஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ திஸ் டைம். நம்ம 32 பேருக்கும் 32 தடவை அதிலேயே கூட போடலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்திற்காக என்ன காரணம்னா வி லைக் டு ஹேவ் பாண்டேஜ். அப்போ தான் பாண்டேஜ் வரும். ஒரு 200 பேர் இருக்கிற வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எல்லாரும் போட்டாங்கன்னா அது படிக்க நம்ம ஒரு இரிட்டேஷன் வந்துடும். ஆனால் 32 பேர் தானே இருக்கும். ஒரு 31 வாழ்த்துக்கள் எனக்கு வந்து வச்சு சந்தோஷப்படுவாங்க ஒரே இடத்துல வந்தால் திருப்பி படிக்கும் பொழுது. இதுதான் உண்மை. அதனால இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஹாப்பி பர்த்டேவோ இல்லை ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இருந்தால் லெட்ஸ் அப்ரிஷியேட். இது எதற்காக சொல்ல வந்தால் நீங்கள் யாராவது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் ஐ சென்ட் ஆல் த பேமெண்ட் டு கவர்னர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட ஆரம்பிங்க. தட் இஸ் கோயிங் டு பி மோட்டிவேஷனல் ஃபேக்டர். எப்போதும் அந்த வேலையை வந்துட்டு எனக்கு சம்டைம்ஸ் ராமச்சந்திரன் கொண்டு வர முன்னாடி இதெல்லாம் தேவை எனக்கு உண்மை. ஏன்னா வி மஸ்ட் லீட் பை எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ப்ளீஸ் அப்ரிஷியேட் அண்ட் ப்ளீஸ் யூஸ் யுவர் வாட்ஸ்அப் டெக்னாலஜி வேர் எவர் பாசிபிள். ரெண்டாவது பாயிண்ட், இந்த கம்ப்ளீட் கலெக்ஷன் முடிச்ச பிறகு தேர்ட், சஜஸ்ட் பஸ் ரெக்கமெண்ட் ஃபார் யுவர் ஏரியா. 15th வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லலாம். நாங்கள் 210 பேர் பிளான் பண்ணுறோம். 220 we are talking about. அந்த 220 பேரில் தேங்க்ஸ் அண்ணா 220 பேரில் 7 பஸ் பிளான் பண்ணுறோம். 7மே வந்துட்டு இஸ் மல்டி ஏசி பஸ், ஸ்லீப்பர் பஸ். ஸோ தட் இட் வில் பி ஹாப்பி. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல முடியும். அண்ட் தேர்ட் ஒன், சஜஸ்ட் டீம் லீடர் ஃபார் த பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஏரியா. நீங்கள் யாராவது ஒரு லீடரை கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுங்க. அது நீங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைனா வேற ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். ஏஜிங்கிறதா ரெஸ்பெக்டிவ் கிளப்ஸ்லேருந்து வந்து நல்லா இருக்கும். முடிந்த வரையில் யாரையும் காரை ட்ராவல் பண்ண சொல்லாதீங்க. இஃபட்டால் யாராவது கார் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த காரு டிரைவரோட மட்டும் போட்டோம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 10 கார் இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து 20 பிரசிடென்ட் செக்ரட்டரி பேச ஆரம்பிச்சுன்னா அது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. So this bus is specially designed not only for President Secretary, it's also for AG and Regional Secretary. So at any point of time நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால் 15th உங்கள் ஏரியாவிலேருந்து எத்தனை பஸ் கிளம்பணும், அந்த பஸ்ஸுக்கான டீம் லீடர் யார், அதுக்கு டெப்டி டீம் லீடர் யார், இந்த 2 பேர் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதை ரீஜனல் செக்ரட்டரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க நம்புறேன் நான். அடுத்த ஸ்டேட்பா, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் இப்போ தேவைப்படுது. ஷர்ட் சைஸ் உங்கள்கிட்ட தான் வாங்கிட்டேன். எனக்கு ஒருத்தர் எனக்கு கொள்ளப்படுறதுனே ஒருத்தர் இருக்கார், SR செந்தில், உட்காந்துட்டு ஷர்ட் சைஸ்க்கும் டிஷர்ட் சைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாதுங்க. அதாவது சலீம் கான் மாதிரி போடுவாரா இல்லை எப்படின்னு தெரியல, ஒரு ஷாருக் கான் மாதிரி போடுவாரான்னு தெரியல. ஆனால் வாங்கினேன். நவ் வி ஹேவ் எக்ஸ்டென்ஷன் சேர்மன் கான் அஃப்தல் கவர். ப்ளீஸ் அப்ரிஷியேட். தொப்பி பார்த்து அரண்டு போயிட்டீங்களாண்ணே, பயப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் டி-ஷர்ட் சைஸ் அது நோட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்துட்டு உங்களோட ஷர்ட் சைஸ் நீங்கள் உங்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரி கொடுத்துட்டாங்க. இஸ் தெர் இஸ் எனி சேஞ்சஸ் இந்த டி-ஷர்ட் சைஸ் அப்படின்னு இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா ஒரு ஷர்ட் சைஸே கொடுத்துற வாய்ப்பு இருக்குது.
அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐடிசி கிராண்ட் ஷோவில் போகிறதுனால ஐ நீட் ஐடி ப்ரூஃப் பாசிட்டிவ்லி. ஏன்னா நீ போய் அங்கே நிற்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் கோன் பி ஸ்மூத் டிரான்சாக்ஷன். மோர் தென் 5 minutes எந்த பிரசிடென்ட் சைட் நிற்கக்கூடாது. வந்த பிறகு உங்கள் கார்டை கொடுத்து அனுப்புறது ஐடியா. அண்ட் ஃபோர்த் அட்ரஸ் ப்ரூஃப் ஜெராக்ஸ். ஸோ ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட். இதில் சீல உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கேட்குறாங்க. சி த பாசிபிலிட்டி கிவ். இது மூணுமே ஐடிசி கிராண்ட் ஷோலோட ரெக்குவயர்மெண்ட். எதுக்காகனா ஜென்ரலாக அவங்க செக்இன் பண்ண சொன்னாங்க, அந்த ஃபார்மாலிட்டி கூட இருக்கும். நாங்களே பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறதுனால இது எக்ஸ்பிரஸ் செக்இன். இதுக்கு இந்த இன்புட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கேள்வி இருக்கு, சொல்லுங்க சார். இருந்தால் சந்தோஷம் சார். ஒரு கேள்வி இருந்தது, மினி பார் அப்படின்னு ஒன்று இருக்குமே, இதை இப்பயே சொல்லிடுறேன். மினி பார்னு ஒன்று இருக்குமே, அது வந்து ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபில் அவுட் பண்ணி கொடுங்க கேட்டார். என்னை பேசிட்டு இருந்த சேர்மன் சொன்னார், ஃபில் பண்ணி கொடுத்தா காணா போயிருனே அப்படின்னாரு. அதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு சேர்மன் சொன்னார், இவ்வளோ பெரிய இடத்துல லக்ஸரியாக கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணாமல் கொடுக்குறது, ஒரே ஒரு சின்ன நோட் குறிப்பு எழுதுங்க கீழே, இதில் எடுக்கப்பட்ட பொருள் அனைத்தும் நீங்கள் பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் புரிஞ்சுப்பார். அதனால் அது இருக்கட்டும். அட் த சேம் டைம் லெட் தம் பே. ஸோ லெட் அஸ் என்ஜாய் திஸ் என்டையர் ப்ராப்பர்ட்டி. அதனால் உங்களுடைய அனைத்து ரூம்களிலும் மினி பாரும் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஏதாவது கன்சியூம் பண்ணிங்கன்னா அதில் இருந்து சந்தோஷமாக திரும்பி பே பண்ணிங்கிறது மட்டும்தான். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் வாஸ், let me call upon Combo Chairman Felix now. Now, pet sets la உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா போய் கேட்டு முடிச்சிடலாம். ஒரு 5 minutes for you. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க. AVATAR. A for Apple, V for Victory, A for Apple, T for Trichy, A for Apple, R for Russia. Avatar. நீங்க வந்து இந்த 6:45 இருந்து 7 உங்களுக்கு இருக்கும். 24 பேருக்கு 32 பேருக்குமே 6:45 to 7 you will have some SMS. யாருமே கேள்வி கேட்கல. ஓபன் ஃபாரம் ஃபார் பெட் செட்ஸ் அலோன் நவ. சார் சொல்லுங்க சார். சாரி, ரைட்டுங்க. லேடிஸ்க்கு வந்துட்டு we have sarees now. நீங்க என்ன பிறகு கேட்குறீங்க, சாரீஸோ ஒரு சுடிதார் வேணுங்கிறீங்களா? பாஸ் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்க பாஸ். அந்த அம்மாவே சும்மா இருக்கீங்க பாஸ், எடுத்து கொடுக்குறீங்க. சார் நமக்கு இந்த ட்ரெஸ் கோடுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏஜிடிஎஸ்க்கு. ஏஜிஸ்க்கு வந்துட்டு we will have one definitely one full hand shirt இருக்கு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து டு த டியூன் ஆஃப் நீங்கள் போட்டுக்கிற அந்த முன்னாடி ப்ளூ பண்டி வச்சிருக்கீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்போ தான் நீங்கள் வந்து இதையும் அதையும் மாற்றி போடலாம் அப்படிங்கிறக்காக. யூ வில் கெட் ஒன் ப்ளூ ஆர் ஒயிட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் ஆர் அண்ட் வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று, ரெண்டு கண்டிப்பாக வந்து கிஃப்ட் மெட்டில் வந்துடல சண்முகவேல். தைரியமாக சத்தமாக சொல்லு. நெக்ஸ்ட் எனி டவுட்ஸ் நவ்? எஸ் ஜான். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குங்க, ஜான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தில். எங்களுக்கு என்ன இந்த கிளாஸ் எடுத்தப்ப ஏதாவது மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப பேசணும் அப்படி கிடையாது, அப்படி மட்டும் தான் சொல்லணும். அப்புறம் அவங்கள மட்டும் கால் பண்ணுவாங்க. Now the time for John now. Twin sharing basis. Next one. April. Morning first 5:15க்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கிளம்புற மாதிரி ஃபர்ஸ்ட் பஸ் தேனியிலேருந்து கிளம்புது சார். தேனியிலேருந்து சார். நம்ம பஸ் திருச்சியிலேருந்து 7:30 மணிக்கு கிளம்புது சார். 8:30 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் பெரம்பலூர் அஸ்வின் ஸ்நாக்ஸ் பக்கத்தில் சார். அவர் பெரம்பலூர்காரக்கே தெரியாது, நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார். சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு. இல்லை 8:30 to 8:30 எனக்கு பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கணும். 8:30 to 9:30 அதுக்காக பிளான் பண்ணுறோம். பழனி கொடைக்கானல் டைம் வந்து ப்ராப்ளி நீங்கள் வந்து திண்டுக்கல்லையோ இல்லைனா தேனியிலேருந்து வர பஸ்லையோ எங்கே ஒரு இடத்துல பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். வி வில் ஹேவ் டிஸ்கஷன். உங்களோட ரீஜனல் செக்ரட்டரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவார். 8:30 to 9:30 எனக்கு பெரம்பலூர் இருக்குன்னா பேக் ஒர்க் பண்ணிக்கோங்க சார். அப்போ நீங்கள் 6:30 கிளம்பணும் சார். நெக்ஸ்ட் சண்டே. அடுத்த கேள்வி, சண்டே தெர் இஸ் நோ ப்ரோக்ராம்ங்க. ஆனால் உங்களோட ஏஜஸ் வந்து உங்களுடைய பிரசன்ட் செக்ரட்டரி கூட்டி வந்துட்டு எக்ஸாக்ட்லி வெறும் 30 minutes மட்டும், வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு 100% கோல் செட்டிங்கை இதிலே முடிக்க சொல்கிறாங்க. இதில் பெட் செட்ஸ்லேயே கோல் செட்டிங்னா என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை. மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் அவர் 10% பண்ண போகிறாரா, டிஆர்எஃப் 10% பண்ண போகிறாரு, ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அவர் போகணும். இது வரைக்கும் யாரும் பண்ணுறதில்ல. இது பண்ணலன்னா 6% சைட்டேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்காது. இந்த சைட்டேஷனுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டு இருந்த காலம் போய் இனிமேல் சைட்டேஷனே வாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பெட் செட்ஸில் 100% கோல் செட்டிங் பண்ணணும். என்னுடைய பீரியட் முடிக்கிறதுக்குள்ள, நம்மளுடைய பீரியட் முடிக்கிறதுக்குள்ள 75% மை ரோட்டரியில் போய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த மை ரோட்டரி பண்ணுறது இது செகண்ட் ஃபேஸ். நம்ம இதில் ஐடி அவருடைய பேர் என்ன பாஸ்,
சரீஷ் அகர்வால் இஸ் கோயிங் டு கிவ் 6 லேப்டாப்போட வந்து ஒரு குரூப் உட்கார போகிறாங்க சண்டே அன்னைக்கு. சண்டே தெர் இஸ் நோ ப்ரோக்ராம். காலையில் நல்ல சந்தோஷமாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக 10 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஹாலில் போய் ஃபில்அப் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சாமுவேல் சார் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் இப்பொழுது. அவ்வளோதான் சார். கொஸ்டின் பாஸ் ஆன் சார். அவதார் பேபிள் ட்ரிச்சின்னு. அவதார் பேபிள் ட்ரிச்சி. நெக்ஸ்ட்டுங்க. இல்லை லெட் அஸ் வைண்ட் அப் பெட் செட்ஸ் நவ். வேற ஏதாவது கேள்வி? சத்தமா பேசுங்க பாஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இல்ல அதாவது அது ஏன் போடலைங்கிறது ஒரு இக்கனா இருக்குங்க. ஐ பர்சனலி சஜஸ்டட் 10,000 rupees. ஆனால் அங்கே எனக்கு 3 பேருமே என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, சார் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் கொடுக்குறீங்க, யூஆர் கிவிங் எ பியூட்டிஃபுல் லெதர் பேக் எல்லாமே இருக்குது, அதனால் வந்துட்டு யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் நம்பர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னாங்க. வி ஹவ் 2 நம்பர் நவ், 12,000, 15,000. நவ் இல்லை எனக்கு வந்துட்டு இல்லை இது இஸ் ஓப்பனுங்க. நான் ரொம்ப ஏன் சொல்கிறேன்னா 10,000 rupeesக்கு பிரசிடென்ட் கொடுக்குற மீட்டில் ரொம்ப கம்மி. ஆனால் ஏஜிஸ்க்கு வந்துட்டு வி ஆர் கிவிங் இன்க்ளூடிங் திஸ் லெதர் பேக்லாம் கொடுக்குறாரு பாஸ், அடிஷனல் எல்லாம். அதனால அவங்க சேர்மன் பேசும்போது என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கேட்டது வந்துட்டு அவர் பாருங்க வருவான் இல்லை என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு கரெக்டானு பாருங்க. ஏஜிடிஎஸ் நடத்துறப்ப ஏஜிஸ் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுவோம் ஒன் டே நைட்டு. பெட் செட்ஸ் நடத்துறப்பையும் ஏஜிஸ் போவோம். அதனால வந்துட்டு ஏங்க 25,000 கொடுக்காதுன்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு பேப்பர் வந்தது. அப்படியே பேப்பரை நான் பார்த்துட்டு அவங்களோட ஐடியா என்னன்னா 15,000 ஃபைனலைஸ் பண்ணணும். ஆனால் 25 கொடுத்தா நான் 15க்கு வருவேன். நான் அப்படியே அந்த பேப்பரை வச்சு எல்லாரும் 10,000 பண்ண முடியாதா, ஒரே மக்கள் ஒரே இடம் கிடைக்க முடியாதானே. அவங்க இல்லை நீங்கள் கேட்டு சொல்லுங்க, எனக்கு எய்தர் we need 12 or 15 ஒரு நம்பர் சொல்கிறாங்க. now can we finalize 12 or 15? AGs and regional secretaries. regional secretaryக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ரைட். now we have 2 choices now. நான் வந்து 12ன்னு சொல்கிறேன் கை தூக்குங்க, 15 சொல்கிறேன் கை தூக்குங்க, முடிச்சிடும். ரைட். இது only two options. see we should have a clarity now. right, it's now the time, but at the same time please go with the open hearted. நீங்க lead by example இருங்க. now the time for 15 now. 15 இல்ல கை நல்லா தூக்குனா தான் தெரியும் எனக்கு. right, now 12,000 is passed now. 12,000 ரூபாய் சார். the 12,000 is passed now. the 12,000 registration for you, right, and just completed now. இந்த கேள்வி கேட்ட சோனுக்கு ரொம்ப சந்தோஷம். now the time for combo offer. good evening friends. boss please attention now. yes தெரியுறேனா சார்? okay fine. dear friends, வர வருஷத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை நம்மளுடைய டிஜிஇ ரொட்டேரியன் ட்ரிபிளம் எங்கள் சங்கத்துக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு நாம் எல்லாரும் களத்தில் இருக்கோம். நோ மோர் அனதர் கொஸ்டின். ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இதுவரைக்கும் நடந்த சமீபத்தில் நடந்துகிட்ருக்கிற செமினார்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ரொட்டேரியன்ஸோட பார்ட்டிசிபேஷனை ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்துட்டுருக்கு. இதனால் என்ன நடக்குதுன்னா, பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் மட்டும் போனால் போதும், டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுருக்கு. இதனால் புதுசாக வர மெம்பர்ஸ் யாருமே ரோட்டரியை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் ரோட்டரி போயிட்டுருக்கு. இது வந்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மாவட்டத்துக்கும் ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்குமே நல்லதில்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நாம் இதை வந்து மெம்பர்ஸ் அனைவரும் இதை பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காகத்தான் இந்த காம்போ ஆஃபரை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதை ஏற்கனவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய பிடிஜி நம்ம எப்பவும் நம்ம நினைவில் நிற்கிற ரோட்டேரியன் வள்ளியப்பன் சார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது வர வருஷத்துக்கான காம்போ ஆஃபராக நம்மளுடைய டிஜி ட்ரிபிளம் 5,999 அப்படிங்கிற ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 5,999 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம
இதை எப்படி வந்து நம்ம மெம்பர்ஸ்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னா 6 செமினார்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ். ஒரு செமினார் வந்து 600 ரூபாய் சார்ஜ் ஆகுது. 6 செமினார் 3600 ரூபாய். கான்ஃபரன்ஸ் வந்து எப்படி வச்சாலும் மினிமம் 4000 ஆகுது. ஸோ 7600 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான மொத்த செலவு ஆகுது. இதை ஒரே காம்போ பேக்காக 5999 ரூபாய்க்கு கொடுக்குறதா நம்மளுடைய ஆளுநர் ரோட்டரியன் ட்ரிபுலம் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, மிக அதிகமான மெம்பர்ஸ் நம்மளுடைய ரோட்டரி புதிய உறுப்பினர்களை நாம் நிறைய செமினார்ஸ்க்கு கொண்டு வரத்துக்கு உதவும். அவங்க வந்து உண்மையாகவே ரோட்டரியை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்கவும், ரோட்டரி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப்பை அனுபவிக்கவும் இது உதவும். இது ஒவ்வொருத்தரும் ரோட்டரியை தெரிஞ்சுக்கவும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கவும், அவங்களுடைய ப்ரொஃபஷனலை இன்னும் நல்லா டெவலப் பண்ணவும் இது வந்து ஒரு பங்களிப்பாக இருக்கும். நிறைய ரூரல் கிளப்பில் வந்து ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ கூட ஒரு 2-3 டேஸ் பேக் நம்ம ரோட்டரியன் அசிஸ்டன்ட் கவர்னர் ஆர் சரவணன் மின்னல் அவருடைய ஜோன்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் வந்து ஜோன் மீட்டிங் போட்டது அவருக்கு ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டடாக சொன்னாங்க. அதில் வந்து கிடைச்ச ஒரு ஐடியா கூட ஆக்சுவலி 2 கிளப்பில் இதை ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிப்ரவரியிலேருந்து இது ஏன்னா சப்ஸ்டிஷன்லாம் வாங்க வேண்டியிருக்கும், எஸ்ஏஆருக்கு கட்டணும், எல்லாம் வந்து சேர்ந்து வருது, எப்படி இதை போய் மெம்பர்கிட்ட வாங்குறது அப்படிங்கிற சூழல் வரப்போ இதுக்கு அந்த கிளப்பில் ஒரு சேர்மன் மாதிரி ஒருத்தர் போட்டு மாதம் 1000 ரூபாய் பிப்ரவரியிலேருந்து. இது 3 கிளப்பில் நிஜமாக நடந்துகிட்ருக்கு சார். மாதம் 1000 ரூபாங்கிறப்போ உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்துடும். இது வந்து ரொம்ப சுலபம், கொடுக்கறதே தெரியாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு கமிட்டடு. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கமிட் ஆகிறதுனால கண்டிப்பாக எல்லா செமினாருக்கும் கான்ஃபரன்ஸுக்கும் கண்டிப்பாக வருவாங்க. இது விஷயமாக நான் எல்லா சங்கங்களுக்கும் தொடர்பு கொள்கிறதா இருக்கேன். உங்களுடைய ஆதரவோட அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லா அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் மேலேயும் நம்மளுடைய ட்ரிபுலம் வச்சுருக்காரு. அதே நம்பிக்கையை நானும் வச்சுருக்கேன். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் கவர்னரும் வெகு குறைந்தபட்சம் 2 100% ரிஜிஸ்ட்ரேஷன் கிளப்ஸ், 2 50% ரிஜிஸ்ட்ரேஷன் கிளப், இது மட்டும் கொடுத்தாலே நாம் நினச்சதை தாண்டி பெரிய சாதனையை கொண்டு போக முடியும். இதுவரைக்கும் நாம் நடந்த டிஸ்ட்ரிக்டில் கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா அதாவது வந்து கலந்துக்கிட்டால் போதும், அட்டன் பண்ணால் போதும், அட்டன்ஸ் போட்டால் போதுங்கிறத தாண்டி முழுமையாக ரோட்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும், இவ்வளோ பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன், இவ்வளோ பெரிய இது வரலாறு காணாத அளவு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உங்களுடைய அனைவரோட ஒத்துழைப்பையும் நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அண்ட் லெட் மீ புட் ஒன்லி 3 words now. சார், இந்த காம்போ ஆஃபர் கொண்டு வந்ததுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒரு காரணம் தேங்க்யூ. காம்போ ஆஃபர் கொண்டு வந்ததுக்கான 2 காரணங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு காரணம், மாவட்டத்தில் வந்து சில நேரங்களில் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. 2, ஒரு நிகழ்வு என்பது நம்முடைய அட்வைசர் ரொம்ப அழகாக சொல்வார் அடிக்கடி, இந்த நிகழ்வுகளுக்கு இவங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி 4 நிகழ்வுகள் கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. பெட்ஸ்னா பிரசிடென்ட்டுக்கு, செட்ஸ்னா செக்ரட்டரிக்கு, ஏஜிஸ்னா ஏஜிஎஸ்க்கு, ரீஜனல் செக்ரட்டரினா ரீஜனல் செக்ரட்டரி, அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டீம் ட்ரைனிங் செமினார்னா தெர் இஸ் நோ பிரசிடென்ட் செக்ரட்டரி அலவுட். டிஸ்ட்ரிக்ட் டீம் ட்ரைனிங் செமினார்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும். அதே மாதிரி அசம்பிளியில் இருக்கிற கிளப் லீடர்ஷிப் பிளான் சொல்லப்படுற அந்த 5 பேர் ப்ளஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர், இட் இஸ் நாட் ஓப்பன் டு ஆல். அப்போ ட்ரைனிங்கை வந்து ட்ரைனிங்காக மட்டும்தான் நடத்த போகிறோம். செமினார் ஓப்பன் டு ஆலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது செமினார் ஓப்பன் டு ஆல் தான். ஆனால் செமினாரை யார் கண்டிப்பாக கலந்துக்கலாம்னா பிரசிடென்ட் செக்ரட்டரி, அந்த சம்மந்தப்பட்ட அவென்யூவில் இருக்கிற டைரக்டர் கம்பல்சரி. ஆனால் இட்ஸ் ஓப்பன் டு ஆல், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ஓப்பன் டு ஆல். ஆனால் ட்ரைனிங் செமினார் இட் இஸ் நாட் ஓப்பன் டு ஆல். அதனால அந்த செமினார்ஸ் ஓப்பன் டு ஆல் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஃபெலோஷிப் கிடைக்கும். மாவட்டம் அதிகமான ரொட்டேரியன்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறப்ப எங்களுக்கு தோணுன ஒரே பெஸ்ட் வழி இந்த காம்போ ஆஃபர். இந்த காம்போ ஆஃபர் ஜெயிச்சது அப்படின்னா மாவட்டம் அடுத்த 3000ல் மிகப்பெரிய செழுமையான வளைப்பை தூக்கி போயிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சூழ்நிலை அது குறைந்ததுன்னு வச்சுங்களேன், திருப்பி ஓட்டுப்புல் 1 by 1 இதே அசிஸ்டன்ட் கவர்னர் தான் அப்பயும் கஷ்டப்படுவீங்க. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், உங்களோட சேர்ந்து நானும் கஷ்டப்படுவேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஜூலை 10ஆம் தேதி 2016 நாள் திருச்சியில் வந்துட்டு ஜூலை 10, 2016 வி வாண்ட் டு அனௌன்ஸ் 100% ரிஜிஸ்டர்ட் கிளப், ஒரு 50 கிளப்பை வி வாண்ட் டு அனௌன்ஸ். உங்கள் 24 கவர்னர்ஸ் இருக்கிறீங்க.
24 × 2 48. நீங்கள் எல்இடிஸில் 2 கிளப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்கள் கிளப்பில் இருக்கிறதுல 100% கிளப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா போதும். தென் 50%க்கு we can identify 2 clubs, not a problem. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன ஆகும்னா we will get minimum 2500 to 3000 ரொட்டேரியன்ஸ். 3000 ரொட்டேரியன் வரப்போ ஒவ்வொரு நிகழ்வும் கலகட்டும். இந்த கலகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோட்டரி இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இந்த 599 ஆஃபர் ரொம்ப சீரியஸாக எடுத்துங்க. நான் டைம் ஃபார் ஓப்பன் ஃபாரம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஓப்பன் பண்ணிப்பேன். ஸோ இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸும் 6 செமினாருக்கும் உள்ளது. ஸ்பெஷல் ஆஃபர் ஆல் காம்போக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக இருக்கும். காம்போ கிஃப்ட், நாட் ஃபார் இண்டிவிஜுவல். அதே மாதிரி ஒரு சின்ன இன்புட் கொடுத்துறேன். ஒவ்வொரு செமினார் நிகழ்வுலையும் ஒரு ரோட்டரியோட சின்ன மெமெண்டோ இருக்கும். எப்படியாவது எதர் செமினார் சேர்மன் தருவாங்க, இல்லைன்னா கவர்னர் ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். இட் மே பி a key chain or it may be a sticker, it may be a small ornament. எல்லாமே ரோட்டரி சம்பந்தமாக தான் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி பப்ளிக் இமேஜ் இயர். நோ ஆனரி புக்ஸ், நோ ஆனரி எதுவுமே இருக்காது. நீங்கள் போடுற ஒவ்வொரு டிஷர்ட்லேருந்து அனைத்து இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஏஜ் இது வரைக்கும் 2 கிஃப்ட் வந்துருக்கும். ஸோ நீங்கள் முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 கிஃப்ட் நீங்கள் கையில் வச்சிருப்பீங்க. 15மே இட்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் இமேஜ் ஆஃப் ரோட்டரி சம்பந்தமாக தான் இருக்கும். அதனால் we will have one special combo offer kit and every program we will have one small kit too. A kit may be even a right from keychain, it may be even bigger monument now, right? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீ அடுத்ததுப்பா நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்கண்ணா. இந்த காம்போ இது முடிச்சா காம்போ ஒர்க் ஃபார் 2 × 100% காம்போ ரிஜிஸ்டர்ட் கிளப்ஸ், ஒர்க் ஃபார் 2 × 50 காம்போ ரிஜிஸ்டர்ட் கிளப்ஸ், இந்த ஃப்ரீ அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த 100% காம்போ ரிஜிஸ்டர் கிளப் பை 10/7. இந்த 10/7ல 100% ரிஜிஸ்டர்ட் கிளப்பை வந்து அன்னைக்கு மேடையில் ஏற்றுறோம். There is no governor installation. I will take only 1 or 2 minutes from Governor Deena to change the collar. That's all. There is no மிகப்பெரிய ப்ரோட்டோக்கால் எதுவுமே கிடையாதுங்க. அவன் மேலே ஏறி அவர் கவர்னர் காலர் மாற்றி விட்டு போக சொல்லிடுவேன். அன்றைக்கி நம்ம 100 மேஜர் டோனரையும் இந்த 50 கிளப்பையும் பாராட்டுறது மட்டும்தான் அன்றைக்கி நிகழ்வு, வேறு எதுவுமே நிகழ்வு இல்லை. அதனால் எஸ் சார் ஜோதி சொல்லுங்கள். அசம்பிளிக்கு வந்துட்டு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் 5 கிளப் லீடர்ஷிப் பிளான் இருக்கிற மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட், டிஆர்எஃப், பப்ளிக் இமேஜ் அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் another 2 more we are planning now. லிட்ரஸியும் உள்ள எடுக்கலான்னு இருக்கும், கிராண்ட்ஸ் உள்ள எடுக்கலான்னு இருக்கும். லெட் யூ நோ சார் டெஃபினெட்லி. ஆனால் ஓப்பன் டு மெம்பர்ஸ் கிடையாது சார். வேற நீங்கள் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா குமரன் சொல்லுங்கள். மார்ச் 15th அன்னைக்கு ஆல் ஏஜஸ்க்கு அந்த இன்புட் வந்துடுங்க. யூ வில் டெஃபினெட்லி ஆனர் பிஃபோர் 15th March வில் கெட் இட், நோ டவுட். ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் ஃபைனலிஸ்ட். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 1000 பேர் இருக்க ஹாலாக பார்த்துட்டு இருக்கோம். அதான் ரீசன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 2500 பேர் நீங்கள் வந்து காம்போவில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏஜஸ் இருக்கிறீங்க, ஸ்விம்மிங் நம்ம சென்ட்ரல் பாஸ்கர் இருக்கிறார் கரூரில், அவர் ஃபோன் பண்ணி நான் வந்துட்டு கேட்குறோம், அவர் அந்த ஊரில் 200 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். அவர் சொல்கிற 150 பேர் வருவாங்களா, 100 பேர் வராங்களா, அந்த நம்பர் எடுக்கிறப்ப ஜஸ்ட் லைக் தட் ஒவ்வொரு செமினாருக்குமே வி மே எக்ஸ்பெக்ட் 1000 people now, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே. அப்போ 1000 people அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாலை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையுமே. அதனால் ப்ராபப்லி யூ வில் கெட் த ஃபைனல் டீடைல் பை 15th March now. டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்ஸில் ஃபெலோஷிப் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறதில்ல, பட் இட்ஸ் அப் டு சேர்மன் நோ. இட்ஸ் அப் டு சேர்மன். சேர்மன் விருப்பப்பட்டார் அப்படின்னா we don't want to say no. ஏன் அப்படின்னா ஃபெலோஷிப் கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்காது. காம்போவில் ப்ரைஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நேச்சுரலாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது 2 ஆப்ஷன் இருக்குது. இட்ஸ் அப் டு சேர்மன் அண்ட் வி ஆர் என்கரேஜிங் பெய்டு ஃபெலோஷிப். இது ரெண்டையும் நான் உங்களுக்கு பேசிட்டு லெட் யூ நோ டெஃபினெட்லி. சார் சொல்லுங்கள் சார். குட் சஜஷன் சார். ஏன்னா இந்த பாயிண்ட் எடுத்துங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுவோம். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, லெட் அஸ் ஓப்பன்லி டிக்ளேர் இட்ஸ் பெய்ட் ஃபெலோஷிப் ஆர் நோ, அவ்வளோதான். அது இதே என்கரேஜே கிடையாது. பெய்டு ஃபெலோஷிப்பை வந்துட்டு எஸ்ஆர் செந்தில் ஓட்டு போறாரு. we will have a discussion after some time சார். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஹோட்டல்ஸ்னா தான் ஃபெலோஷிப்புக்கு நம்ம போக வேண்டியது. ஸ்டார் ஹோட்டல் கேட்டது அந்த ஃபுட்டு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஈவெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க, அந்த ஊர் ஃபுட்டு கிடைக்கணும். அப்படிங்கும்போது மஹால் அந்த மாதிரி ஏசி மஹால் இப்போ எல்லா ஊர்லையும் இருக்குது. இந்த மாதிரி ஃபெலோஷிப் இல்லாமல் அதெல்லாம் ஈஸி பாசிபிள். I have a straight question. Do you encourage fellowship now? எஸ்ன்னு சொல்கிறது மட்டும் சத்தமாக சொல்லலாம். ஓகே, நான் ஐ பர்சனலி பிலீவ் இது வந்து மனோஜ் தேசாய் வந்துட்டு ஒரு இப்போ நடந்த இன்ஸ்டியூட்டில் வந்திருந்த 634 கவர்னருக்கு சொல்லுங்கண்ணே. இல்லைண்ணே, நான் உங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக. பாயிண்ட் இஸ் வெல் டேக்கன். 634 கவர்னர்ஸ் இல்லை ஜெனரல் செக்ரட்டரினா இல்லை லெட் அஸ் டேக் த ஃபீல் ஆஃப் த க்ரௌட், அவ்வளோதான். பிடிஜி ஆர்ஐடி மனோஜ் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார். மீட்டிங் நடத்துகிறப்ப முக்கியமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கக்கூடாது, பிடிஜிலாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு போட விட்டார், ஸ்பீடோ மீட்டர் மாதிரி. அதில் வந்து இது போன்ற ஒரு கேள்விகள் கேட்கப்படும். எதுக்குன்னா வி லைக் டு நோ த ஃபீல்.
இப்போ ஒரு 32 பேரில் 30 பேர் வேணாங்க, 2 பேர் வேணுங்கிறாங்க. இட்ஸ் a feel of this crowd, அவ்வளோதான். இதை வந்து let us debate once again with my PDG Council of Governors. எனக்கு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசிட்டு we'll come back to you with a good decision now, no doubt. வேற ஏதாவது பாயிண்ட் பாஸ்? காம்போல 1 கான்ஃபரன்ஸ் சார் கண்டிப்பாக கொடுப்போம் சார். சார் நீங்கள் இருக்கிறீங்க சார், மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் சேர்மன் கமிட்டி ராஜா கோவிந்த் சாமர்களே சந்தமாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு செமினாரே வருதான். இன்னொன்று கூட இருக்குது சார், நீங்கள் 1000 பேர்னா 1000 × 400 rupees வர வாய்ப்பு இருக்குது சார். ப்ராப்ளி வில் கம் பேக் டு 6 சேர்மன் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச போகிறோம். And of course we are there sir throughout the year 24/7. If any exceeding we will bear, don't worry. We want to give the best shot to Rotary International. No excuses, no second thought. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது ஏஜிடிஎஸை தாண்டி இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆர்டினரி ப்ரீ ஏஜிடிஎஸ் ஒரு கிக் ஸ்டார்ட் மீட்டிங் அப்படிங்கிறப்ப போக போக இந்த கிராண்ட் நல்லா தான் போகும். பீப்புள் வில் கம் பேக் வித் குட் ஹார்ட், மிகப்பெரிய சந்தோஷத்தோட செய்வாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. காம்போ வெயிட்டப் பண்ணிடலாமா? The friends, presently we are introducing a new district secretary இந்த வருஷத்தில். மாவட்டத்தில் பல விஷயங்களை தொடர்ச்சியாக செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடம் நடந்த எலெக்ஷனில் ஜெயக்கன் அவர்கள் அழகாக ஒரு வாரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு வாய்ப்பு இந்த தடவை இல்லை, வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். மதுரையில் அவர் பேசின வார்த்தை அது. எனக்கு முதலில் பணி செய்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஆரியனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னாரு. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் சில இடத்துல, பீயிங் த ஃபியூச்சர் டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ், ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு எனி சேலஞ்சஸ். இன்றைக்கி சேலஞ்சஸ்லாம் பண்ணாதீங்க, மாவட்டத்தில் மிகப்பெரிய வருத்தங்களாக வரும். அந்த வகையில் மாவட்டத்தினுடைய நலன் கருதி நானும் மாவட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சென்டினியல் செலிப்ரேஷனுக்காக we are encouraging. Please Jayakan, let us welcome. எவ்வளோ நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ ஒரு பூங்கு கொடுப்பா முக்கியமான நிகழ்வுக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சென்டினியல் செலிப்ரேஷன் ஜூலை 10ஆம் தேதி நவம்பர் 10ஆம் தேதி செலிப்ரேஷன் and our conference and our target is going to be 100 அவர் மிக முக்கியமா இருக்கிறாரு. ஒரு 10 மேஜர் டோனரா அவர் வாங்க சொல்லி இந்த மெசேஜ் வந்துச்சான்னு பாத்துங்க. அவதாரோடைய மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் டோர்னு சொன்னா தீனான்றுவாங்க, கதவை மெதுவாக போடுவோம். Thank you. The friends, music off பண்ணிடலானே. The friends, now we have 2 more sessions, 7 to 7:13, ஒரு 10 minutes delay ஆரம்பிச்சிருக்கோம். But we want to wind up. Please help us. The membership extension பத்தி பேசுறதுக்கு நம்ம ஒருத்தர் வர போறாரு. நான் சிரிப்பில் சிறந்தவர் இந்த மாவட்டத்தில் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா, அவருக்கு நம்பர் 1 நம்பர் 2 தெரியாது. அவர் வேற யாரும் இல்ல, கான் அப்துல் கஃபார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர் பேசுவதற்கு முன்பாக 2 விஷயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசுவாங்களே, ரம்மி மாதிரி மங்காத்தா மாதிரி. சார், இந்த ஃபெலோஷிப் பற்றி ரொம்ப பேர் டமால் அந்த 5 minutes கிரிக்கெட்டுன்னு பேசிட்டு போட்டாங்க என்கிட்ட. அரசவையில் பாஸ் பண்ணப்படாத ஒரு சட்டம் அது. இஸ் டிபெண்டிங் அப்பான் த சேர்மன், டிபெண்டிங் அப்பான் த என்வரன்மெண்ட் தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் அஸ் மோர் டைம் டு திங்க் அபவுட், ரைட்? அதனால we will try to say yes to good things.